பிரவீன் தீப்தி 2 பேரும் சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது பாரு. அம்மா நான் கிளம்பிட்டேன், நான் போயிட்டு வரேம்மா. சரிடா பாத்து போ. சரிம்மா. அம்மா என் ஷூவை பாத்தீங்களா? இவா ஒருத்தி, இவளுக்கு இதே வேலையா போச்சு. காலையில லேட்டா எந்திக்க வேண்டியது, அப்புறம் இது காணல அது காணலன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தேட வேண்டியது. இவளுக்கு இதே பொழப்பா போயிடுச்சு. அம்மா சொல்லுங்க, பாத்தீங்களா? தெரியல டி, நீ எங்க வச்சா? இனி நம்ம தேடி எடுத்து கொடுத்தாதான் உண்டு, எந்த இடத்துல வச்சாலோ. சரி பாப்போம். அம்மா கிடைச்சிடுச்சு. எங்கடி வச்சா? அதுவாமோ, நேத்து அந்த 2 குட்டி பிசாசுகள் வந்துச்சுல, அதுதான் ஒண்ணு தூக்கி கட்டில் கடையில போட்டு வச்சிருக்கு. சரி சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு, சீக்கிரம் கிளம்பு. கிளம்புறேன். என் பேக் பாத்தீங்களா? நான் ஒன்னும் வீட்டு வேலைக்காரி இல்ல, நீ ஒவ்வொன்ன தொலைச்சு வைக்கிறத நான் ஒவ்வொன்ன தேடி வைக்கிறதுக்கு. எனக்கு தெரியாது எங்க இருக்குன்னு, தேடி பிடிச்சிட்டு எடுத்துட்டு போ. இப்போ என்ன சொன்னேன்னு இவ்வளவு தூரம் பேசிட்டு போறாங்க? பேக் பாத்தீங்களான்னு தானே கேட்டேன், பார்க்கலனா இல்லன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்போ என்னத்தை கேட்டுட்டு இப்படி பேசிட்டு போறாங்க? சரி பேக் எடுத்துட்டு கிளம்புவோம். தீப்தி உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம மேக்ஸ் சார் இருக்கார்ல, யார் அந்த நீர் யானையா? ஆமா ஆமா, அவரு இன்னைக்கு வரும்போது ஒரு கல்லு தட்டி கீழே விழ பார்த்தாரு. எனக்கு அதை பார்த்துட்டு ஒரே சிரிப்பா வந்து. அந்த கல்லுக்கு ஒண்ணும் ஆகலையே. அப்புறம் நம்மள யாரும் பார்த்துட்டாங்களோன்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. இந்த சம்பவத்தை நான் பார்க்காம விட்டுட்டேனே. ஆமா ஆமா, நீ தான் மிஸ் பண்ணிட்ட. அங்க பாரு, லாஸ்ட் பெஞ்சில ஜானிஸோ ரிங்கியோ ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னவா இருக்கும்? அவளுக்கு பேசினா பேசிட்டு போகட்டும், அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? அதுவும் சரிதான். என்ன ரொம்ப நேரமா எந்த டீச்சரையும் காணோம்? அன்னைக்குமா இது ஃப்ரீ பீரியட்னு நினைக்கிறேன். வா நம்ம பிடி சாரை போய் கூட்டிட்டு வருவோம். ஐயோ வண்டாரியா மென்டல் மேத்ஸ் டீச்சர். குட் மார்னிங் சார். இவருக்கு 1008 குட் மார்னிங் வேற. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். ஐயோ இவர் வேற பிளஸ் மைனஸ்னு போடாம போர்ட்ல இருந்து அவர் கையை எடுக்கவே மாட்டாரு. ஸ்டூடண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் முதல் தடவை நாங்க டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். ஐ டூரா, ஜாலி. ஆமா நம்ம டூர் போக போறோம். சார் எங்க கூட்டிட்டு போறீங்க? டெல்லியில போய் தாஜ்மஹாலை சுத்தி பார்க்க போறோம். அதானே சார்? அதெல்லாம் இல்ல, உங்களை ஒரு ஜூக்கு கூட்டிட்டு போறோம். என்னது, ஷூ வாங்கி தர போறாரா? ஷூ இல்லடி ஜூ. ஜூல போய் அப்படி என்னத்த புதுசா பார்க்க போறோம்? அதான் டெய்லி கிளாஸ்ல எல்லாரும் மூஞ்சியும் பார்க்கறோமே, இதேதான் அங்கேயும் இருக்க போகுது. இவரெல்லாம் டெய்லி பக்கத்துலயே பார்க்கறேன், இத வேற ஜூல போய் வேற பார்க்கணுமா? உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம அங்கதான் போகணும்னு நம்ம பிரின்சிபல் சார் சொல்லியிருக்கிறாரு. அதனால யாருக்கெல்லாம் வர விருப்பமா இருக்குதோ இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள உங்க பேரை கொடுத்துருங்க. தீப்தி வா, நம்ம முதல்ல பேர் கொடுத்துருவோம். நான் வரலடி, அங்க போய் நான் என்னத்த பண்றது? நல்லா போர் அடிக்கும். அப்படி இல்ல தீப்தி, நம்ம எல்லாரும் சேர்ந்து போகும்போது ஜாலியா இருக்கும். நம்ம ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டிட்டு போறதே ஆச்சரியம், போற நேரத்துல எல்லாரும் சேர்ந்து போய்க்கலாமே. ஓ அப்படி சொல்றியா? அப்ப சரி நம்ம போலாம், ஆனா நம்ம தனியா வைப் பண்ணலாம். ஓகே? ஓகே ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சைலண்டா இருங்க, நான் இப்ப 5 நிமிஷத்துல வந்துருவேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அவர் அழகமா பிரின்சிபல் சார் தான் பார்க்க போறாருன்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டு வரதுக்கு எப்படி லேட் ஆகும். வா நம்ம அதுக்குள்ள டூருக்கு என்னெல்லாம் பேக் பண்ணலாம்ங்கறத யோசிச்சு வைப்போம். நல்ல ஐடியா. ஐயோ என்னடி அதுக்குள்ள லீடர் பேர் எழுத ஆரம்பிச்சிட்டான். அமைதியா இரு. அநேகமா இப்பதான் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். டேய் எருமை மாடு, இப்போ ஸ்டார்ட்னு தானடா சொன்னேன், அதுக்குள்ள பேர் எழுதிட்டு இருக்க. a few moments later. வீட்டுக்கு போன உடனே பேக் பண்ண ஆரம்பிச்சிர வேண்டியதான். வேற என்னெல்லாம் கொண்டு வரலாம்? கையில வச்சிருக்கால அந்த கொடையும் கொண்டு வா. ஒருவேளை அங்க மழை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நாம போட்ட மேக்கப் எல்லாம் போய் நம்ம ஒரிஜினல் கலர் எல்லாம் தெரிஞ்சிரும். சரி கொண்டு வரேன், நீ மறக்காம விக்ஸ் முட்டாய் எல்லாம் வாங்கி வச்சுக்க. சரி சரி. அப்புறம் ஏதோ ஒண்ணு நினைச்சேனே. சரி அப்புறம் ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்றேன். வா நம்ம வீட்டுக்கு சேர்ந்து போலாம். இரு இங்க பாரு, மறக்காம கொசுவர்த்தி எடுத்து வைக்கணும், அது நமக்கு தேவைப்படும். ஒருவேளை கொசு கடிச்சுன்னு வை, தூங்க முடியாது. அதனால நானும் ஒரு 2 கொண்டு வரேன், நீயும் ஒரு 2 கொண்டு வா. சரி சரி. வேற ஏதாவது எடுத்து வைக்கணும்னா மறக்காம எனக்கு கால் பண்ணு. சரி சரி, நான் போயிட்டு வரேன், நீ பாத்து போ. சரி சரிடி. நான் முத தடவை டூருக்கு போறேன். எப்போ நாளைக்கு விடியும்னு இருக்கு. சரி டைம் வேஸ்ட் பண்ணாம வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணுவோம். வீட்டுக்கு வந்தாச்சு. சரி முதல்ல போய் குளிப்போம். இன்னைக்கு நம்ம குளிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. துணி துவைக்கிற பிரஷ் இருக்கு. சரி இன்னைக்கு இதை வச்சு தேய்ச்சி பார்ப்போம். துணியில இருக்க அழுக்கே எடுக்குது, அப்ப நம்ம மேல இருக்க அழுக்கே எடுக்காதா? தேய்ச்சி முடிச்சிட்டு அப்புறம் மஞ்சள் இருக்கு, அதையும் போட்டு குளிப்போம். இப்படி நான் குளிச்சதுக்கு அப்புறம் நல்ல பளபளன்னு ஆயிருவேன். சரி சட்டு புட்டுன்னு குளிச்சிட்டு கிளம்புவோம். சரிம்மா. அம்மா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அதிசயமா இருக்கு, குளிச்சிருக்கே. தள்ளுடா. அம்மா எங்க ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு டூர் கூட்டிட்டு போறாங்க. என்னது டூரா? ஆமாமா, எங்களை ஜூக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ உன் இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லு. நீ மூடுடா. அம்மா நீங்க என்ன விடுவீங்க?
ரூம்ல உட்காந்து படி, அப்புறமா பாத்துக்கலாம். எம்மோ எப்போ பாக்குறது? நாளைக்கு டூருக்கு போறோம். அதுவும் நானு முத ஆளே என் பேர் கொடுத்து வச்சிருக்கேன். தனியா எங்கேயும் போக கூடாது மக்களே. நம்ம அப்புறமா எல்லாரும் சேர்ந்து போலாம். என்ன போயிட்டாங்க? ஐயோ பெரிய கனவு கோட்டெல்லாம் கட்டி வச்சிருந்தேனே. டூருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிள்ளைகளை தனியா விடுறதுக்கு நமக்குள்ள பயமா இருக்கு. சரி என்னதான் இருந்தாலும் பிள்ளைகளுக்குன்னு ஒன்னு ரெண்டு ஆசைகள் இருக்கதான் செய்யும். அதனால அவளை டூருக்கு விடுவோம். எம்மோ எங்க இருக்கீங்க? இங்க கிச்சன்ல இருக்கேன், வா மக்களே. எம்மோ டூருக்கு ஓகே சொல்லுங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க. அவங்க கூட நான் ஒரு நாள் போயிட்டு வரேம்மா. எங்க டப்பா ஸ்கூல்ல இந்த மாதிரி டூருக்குலாம் கூட்டிட்டு போனது இல்ல. முதல் தடவையா எங்களை தான் கூட்டிட்டு போறாங்க. சரி போயிட்டு வா. ஆனா ஒண்ணு நீ தான் பாத்துக்கணும். சும்மா அங்கெங்கேயுமா ஊர் ஜோவாரிட்டு இருக்க கூடாது. டீச்சர் உட்கார சொல்ற இடத்துல உட்காரணும், படுக்கிற சொல்ற இடத்துல படுக்கணும். நீயா உன் பாட்டுக்கு மிதப்பில சுத்திட்டு இருக்க கூடாது. இவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேம்மா. இங்க உன் தம்பி கிட்ட பண்ணிட்டு இருக்க மாதிரி அங்கேயே பண்ணிட்டு இருக்காத. போற இடமும் தெரியாம வர்ற தடமும் தெரியாம இருக்கணும். ஓகேம்மா, நான் எப்படி போயிட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. இந்த பேச்சுக்கு ஒண்ணுலாம் குறைச்சல் இல்ல. அம்மானா அம்மாதான். இந்த உலகத்திலே எனக்கு புரிஞ்ச ஒரே ஜீவன் நீங்க தாமோ. சரி சரி, ஐஸ் வச்சுட்டு வராத, போய் பேக் பண்ணு. ஐஸ் தான் வைக்கன்னு தெரியுதா? உனக்கு தான் அது நல்லா வருமே. ஆமாமா, என் ரத்தத்துல ஊறி இருக்குது. சரிம்மா, நான் பேக் பண்ண போறேன். அம்மா எனக்கு 2 கொசுவர்த்தி எடுத்துதாங்க. கொசுவர்த்தியா? எதுக்குடி? அங்க எந்த விஷப்பூச்சி தொல்லை இருக்குதோ யாருக்கு தெரியும்? சரி சரி, அதை நான் பாத்துக்கிறேன். நீ போய் மத்ததெல்லாம் பேக் பண்ணு. சரிம்மா. எல்லாம் பக்காவா பேக் பண்ணியாச்சு. இனி நம்ம போக வேண்டியதுதான் மிச்சம். ஒரு நாள் ஃபுல்லா நான் என் வீடு இல்லாம இருக்க போறேன். எங்க போனாலும் இந்த வீடு மாதிரி வருமா? என் பெட், என் பில்லோ, என் கட்டில், என் கிட்டார், இது இல்லாம நான் ஒரு நாள் ஃபுல்லா இருக்க போறேன். அப்போ கூட என் புக்குன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கல. சரி, அதுக்கும் நம்மளுக்கு தூரம் அதிகம், அதை விட்டு தள்ளு. சரி, கடைசியா எல்லா பொருளையும் ஒருக்கா தொட்டு பார்ப்போம். இந்த சோஃபால எவ்வளவு நாள் கால் நீட்டி படுத்திருந்திருப்போம். இனி ஒரு நாளைக்கு இது யூஸ் பண்ணவே முடியாது. என் பேக், இதை எடுத்துட்டு தானே போறோம். இந்த மேட்ல எத்தனை வாட்டி நடந்திருப்போம். இவ என்ன காலங்காத்தால எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கறா? அம்மா, எவன்டா அது? ஏன்டா என்ன எட்டி மிதிச்சே? நான் வேணும்னுலாம் பண்ணல, தெரியாம மிதிச்சிட்டேன். காலங்காத்தாலே பொய் சொல்ல இந்த நாள் உருப்படுமாடா? அத விடு, நடு வீட்டுல குனிஞ்சிட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? நான் குனிஞ்சிட்டு பண்றேன், நின்னுட்டு பண்றேன், உட்கார்ந்துட்டு பண்றேன், ஏதோ பண்றேன். உனக்கு என்ன? அப்போ நான் மிதிச்சதுல தப்பு இல்ல. இருக்க டென்ஷன்ல இவன் வேற. உங்களெல்லாம் விட்டுட்டு நான் பிரிய போறேன்டா. ஒரு நாள் நீ இல்லாம நானும் அம்மாவும் வீட்ல நிம்மதியா இருக்க போறோம். ஏன் அருமை இப்ப புரியாதுடா, நான் போனதுக்கு அப்புறம் புரியும். பாப்போம் பாப்போம். தீப்தி எல்லாம் பேக் பண்ணிட்டியா? பேக் பண்ணிட்டேமோ. ஏன்டா சோகமா இருக்கற? எனக்கு உங்களை விட்டு போறதை விட இந்த வீட்டை விட்டு போறதாமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு நாள் தானே, ஜாலியாக போயிட்டு வா. இந்த மாதிரி நாட்கள் இனிமே கிடைக்காது. ஐயோ, ஏன் மக்களே இன்னமும் சோகமா இருக்கிற? அது இல்லமோ, காசு எதுவும் தரல, அப்புறம் இப்படி ஜாலியாக போயிட்டு வருது. அடப்பாவி, இதுக்கா ஃபீல் பண்ணிட்டு இருந்த? நானும் ஏதோ எங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தியோன்னு நினைச்சேன். இந்த மக்களே வச்சுக்கோ. அம்மா இந்த பேக்ல வச்சு விடுங்க. சரிம்மா. சரிடா பிரவீன், நான் போயிட்டு வரேன். அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணாத, சரியா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குன்னு கேள்விப்பட்டது இல்லையா? சரி அவனை விடு, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? உன்னை வந்து வச்சுக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வரேன். A few moments later. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரொம்ப டிராவல் பண்ணி வந்துட்டோம். அதனால நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. உங்களுக்கு டீ வேணும்னா சொல்லுங்கள். மேம், எனக்கு ஒரு டீ வேணும். இருங்க சார், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுப்போம். அப்படிங்களா? சரி சரி. சொல்லுங்க, யாருக்கெல்லாம் வேணும்? மேம், எனக்கு Black டீ. எனக்கு கிரீன் டீ. எனக்கு மில்க் டீ. சார், கொஞ்ச நேரம் உங்களை அமைதியாக இருக்க சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுப்போம், அதுக்கப்புறம் உங்கள் வயிற்று நிறச்சிக்கோங்க. சரி, எல்லாரும் ஒழுங்கா லைன் ஃபார்ம் பண்ணி சண்டை போடாம வந்து வாங்கணும், ஓகேவா? ஓகே மேம். தீப்தி வா. வரேன். சார், நீங்க வேணும்னா லாஸ்டா போய் நில்லுங்க. சரி மேடம். அண்ணா, எல்லாருக்கும் டீ கொடுத்துருங்க. சரி மேடம். ஐயோ, சூடு சூடு. எப்பா ஒரு நல்ல டீயை கொண்டா. ஸ்டூடெண்ட்ஸ், ஷால் வி ப்ளே a கேம்? உங்களுக்கு ஏதாச்சும் கேம் தெரிஞ்சுனா சொல்லுங்க. மேடம், எனக்கு ஒரு கேம் தெரியும். சார், நாங்கள் உங்கள் பண்டைய காலத்து கேமை கேட்கல, இப்போ இருக்கிற காலத்தில் உள்ள கேம் தெரிஞ்சா சொல்லுங்க.
மேம் ஐஸ் பால் விளையாடுவோம். வேணாம் மேம், கண்ணாம்பூச்சி விளையாடுவோம். எடி ரெண்டும் ஒண்ணுதான். அப்படியா, இது தெரியாம போச்சே. ஆமா, எப்ப மாத்துனாங்க? உனக்கு தெரியலன்னு சொல்லு. எவாடி அது? நான் பேசினதுக்கு எதிர் பேச்சு பேசினவா? ஐயோ கேட்டுட்டு அந்த பயம் இருக்கணும். சரி வாங்க நம்ம ஏபிசி கேம் விளையாடுவோம். ஏபிசி கேமா? அப்படின்னா என்ன டீச்சர்? எனக்கு தெரியும். இவகிட்ட யார் கேட்டா? ஏபிசிடி கேம்னா ஏல ஒரு வேர்ட், பில ஒரு வேர்ட், அப்படி Z வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கணும். மேடம் சொல்றாங்கப்பா, நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க. ஏன்டி அவளை போட்டு கலாய்க்கிற? எனக்கு அவ பேசினாலே டென்ஷன் ஆகுது. சரி சரி வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? மேம் பிங்கி ஸ்டார்ட் பண்ணுவா. ஏன்டி உனக்கு இந்த ஆசை? வா வா ஸ்டார்ட் பண்ணு. ஏரோப்ளேன். பால். நம்மளுக்கு தெரிஞ்சது அதுதான். கியூக்கும்பர். சூப்பர் சூப்பர். அப்ப நாங்க சொன்னது மட்டும். நெக்ஸ்ட். மேடம் நான் இன்னும் சொல்லல. சார் இது உங்களுக்கான கேம் இல்ல, கொஞ்சம் மூடுங்க. சரி ரிங்கி நீ ஸ்டார்ட் பண்ணு. டாக். எலிஃபண்ட். கோட். ஈக்கு அப்புறம் எஃப். படிக்காத தற்குறி பயலே. அத நீ சொல்ல கூடாது. மேம் எஃப் ஃபார் ஃபிஷ். ஓகே ஓகே. அப்புறம் ஜிராஃப். எப்பா அவ ஜிராஃப்னு சொல்லும்போது எச்சி இங்க வரைக்கும் தெரிக்குது. ஹென். ஐஸ்கிரீம். ஜானிஸ் என்னோட நேம். எப்பா பாப்பா என்ன ஒரு கண்டுபிடிப்பு. கிளாப் பண்ணுங்கப்பா. என்ன யாரும் கிளாப் பண்ணல? நீ சொல்லி பண்றதுக்கு நாங்க என்ன லூசா? நீங்க பண்ணலனா என்ன, எனக்காக என் மக்கள் பண்ணுவாங்க. அதான மக்களே. எப்படி என் மக்களே? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி விடுங்க விடுங்க. அடுத்து யாரு? கிங். லயன். அடுத்து டைகர்னு சொல்லு. எனக்கு தெரியும், நீ மூடு சரியா? ஐ பாரா, சிட்டிக்கு கோவம் வருது. மங்கி. அது நீதான்டா. ரொம்ப வாயை பொளக்காத. 12 ஈ 6 கொசு போயிட்டு இருக்கு. நெட். இவ என்னடி எது சொன்னாலும் எச்ச துப்பி துப்பி பேசுறா. ஆமா. பிங்கி அடுத்து நீ சொல்லு. ஆனியன். அடுத்து என்னது? அடுத்து பி. கேட்டு சொல்ற. யார் சொன்னா? அடுத்து பி தானே கேட்டேன். பேரட். குயின். நாதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா? தேங்க் யூ. இவள கலாய்க்கிறது வேஸ்ட். தி நெக்ஸ்ட் மார்னிங். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு சாப்பிடுங்க, ஓகேவா? சரி டீச்சர். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்க போனாங்க? அவங்கெல்லாம் சார் கூட போயிட்டாங்க டீச்சர். அப்படியா? அப்ப நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். பிங்கி நீயா? தள்ளு, நான் பிங்கிட்ட பேசணும். பிங்கி அந்த ஆளை பாரு. அவருக்கு என்ன பிரச்சனையோ கைய கால ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இடியாப்பம் வாங்கிக்கோங்க. அவர் காலையில சுகர் மாத்திரை போடலன்னு நினைக்கிறேன். அதான் கை இப்படி நடுங்குது. அவருக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி அப்ப அவர் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போட்டோம். டீ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஒரு பீட்சா, அதுல நிறைய. பீட்சாவா? ஆமா ஆமா, நாங்க சொல்றது கேளுங்க. அதுல கொஞ்சம் நிறைய டாப்பிங்ஸ்லாம் போட்டு. எம்மா எம்மா இரு ஒரு நிமிஷம். ஐயோ நான் சொல்றது கேளுங்க. அதுல நிறைய சிக்கன் போட்டு நிறைய சாஸ்லாம் ஊத்தி. இல்லம்மா நான் சொல்றது கேளு. ஐயோ ஐயோ நில்லுங்க. சரி சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்க கிட்ட பீஸாலாம் கிடைக்காது. என்னது பீட்சா இல்லையா? இத முன்னாடியே சொல்ல கூடாதா? இதுக்கா கத்தி ஏன் தொண்டை தண்ணிய வேஸ்ட் பண்ணேன்? நீங்க தான் என்ன சொல்ல விடல. சரி உங்க கடையில என்னலாம் இருக்கு? இடியாப்பம், பூரி, தோசை, இட்லி. தோசை கொடுங்க. சரிங்க வெயிட் பண்ணுங்க. டைம் ரொம்ப ஸ்லோவா போகுதே, என்ன பண்ணலாம்? அம்மா தீப்தி எப்போ வருவா? நாளைக்கு வருவாடா. நாளைக்கா? ஏன் என்னாச்சு? அக்காவை ரொம்ப தேடுதோ? சேச்சே, அவளை போய் தேடுவேனா? அவ இல்லாம இந்த ஒரு நாள் மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இதுல அவளை தேடுவேனா? இருந்தாலும் அவ இல்லாதது போர் அடிக்குது. சரி என்ன பண்றது? நம்ம இப்போ ஜூக்கு வந்தாச்சு. இனி எல்லாரும் பத்திரமா இருக்கணும், ஓகேவா? டீச்சர் பத்திரமா இருக்கதை விடுங்க. ஒருத்தன் பாத்ரூம்ல இருக்கறான். அவன் இன்னும் வரல. யார் அது? டீச்சர் சந்தோஷ். சார் ஒரு பையனை காணோம். அது உங்களுக்கு தெரியுமா? பசங்களை பார்த்துக்கிற பொறுப்பு உங்களோடது தானே? ஆமா மேடம், ஆனா அவன் எப்போ போனாடுதான் தெரியல. என்ன சார் ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கிறீங்க? தொலைஞ்சு போன அவனோட பேரண்ட்ஸ்க்கு யார் பதில் சொல்லுவா? சரி அவனை பார்த்து நான் கூட்டிட்டு வரேன். ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் கிட்டே சொல்லாம யாருமே எங்கேயும் போக கூடாது, புரிஞ்சுதா? ஓகே டீச்சர். சரி
சரி எல்லாரும் வரிசையா லைன் ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட். ஏய் தீதி வா வா சீக்கிரம் போலாம். நானும் வரேன். சரி வெயிட் பண்ணுங்க, சந்தோஷ் வரட்டும். அது வேறயா? டீச்சர் வாங்க உள்ள போலாம். வெயிட் பண்ணுங்க, சாரும் சந்தோஷும் வரட்டும். மேம் நாங்க வந்துட்டோம். சந்தோஷ் நீ எங்க போன? மேம் நான் பாத்ரூம் போயிருந்தேன். எங்க போனாலும் சொல்லிட்டு போக சொன்னல, நீ ஏன் சொல்லல? டீச்சர் நான் சார் கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். சார் என்ன அவன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேன்னு சொல்றான்? ஐயோ பொய் சொல்ற மேடம், என்கிட்ட சொல்லவே இல்ல. சார் தான் போயிட்டு வான்னு சொன்னாரு. டேய் எப்போண்டா என்கிட்ட சொன்ன? சார் நீங்க அப்ப சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. மேம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தனால ஒருவேளை ஒழுங்கா கேட்காம விட்டுருப்பேனா இருக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? பசங்க தொலைஞ்சாங்கன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சரி மேடம், இனி நான் ஒழுங்கா பாத்துக்கிறேன். வந்தது காலையில, ஆனா இவனால மத்தியானமே ஆயிடுச்சு இப்போ. வா தீப்தி நம்ம ஃபர்ஸ்ட் போவோம். சரி வா, யார் தொலைஞ்சா நம்மளுக்கு என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே தனியா பிரிஞ்சு போக கூடாது, எங்க கூடவே வரணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது டீச்சர். ஐயோ கேட்டுடுச்சு போல. சரி வாங்க உள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் டைகர். பின்ன நாங்க என்ன நாயினா சொன்னோம்? தீப்தி இந்த புலிய பார்க்கிறதுக்கு பெரிய பூனை மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆமா, ஆனா இந்த புலியே ரொம்ப சோகமா இருக்கு. அநேகமா பசிக்கும் நினைக்கிறேன். புலி உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒன்று தெரியுமா, புலிக்கு சின்ன பிள்ளைங்களோட ரத்த வாசனை ரொம்ப பிடிக்குமா? ஓ அப்படியா? சரி அப்ப நம்ம ரிங்கியை உள்ள தள்ளி விட்டுறோம். அவளை வச்சு நம்மளுக்கு இங்க ஒரு யூஸ் இல்ல. அட்லீஸ்ட் அந்த புலிக்கு அவ சாப்பாடா யூஸ் ஆகட்டும். என்ன ரிங்கி போறியா? ரொம்ப அக்கறை இருந்தா நீ போ. நான் எப்படி போக முடியும்? என்ன நம்பி பெரிய கூட்டமே இருக்கு. அது மட்டும் இல்லாம என் ரத்த வாசனை ரொம்ப நாத்தடிக்கும். சரி சரி அடுத்தது பார்க்க போலாமா? ஓகே மேம். ஸ்டூடெண்ட்ஸ் இதோட நேம் என்னன்னு சொல்லுங்க. லயன். வெரி குட். இப்போ என்ன நடந்துட்டுன்னு இது மூஞ்சி தூக்கி வச்சிருக்கு? அப்படி சொல்லாத, அதுதான் காட்டுக்கு ராஜா. ஓ இப்போ புரியுது. ராஜா அப்படிங்கிற திமிருல இருக்கு போல. இது நம்ம சார் மாதிரி சோம்பேறி பிடிச்சு ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கு. யார் இத ராஜா ஆக்குனதோ? இது ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொல்றாங்க தெரியுமா? சிங்கம் எப்பவுமே மற்ற விலங்குகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுமா. ஓ அப்படியா? அப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களான்னு இது எட்டி பார்த்துட்டு இருக்கு போல. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். விச் இஸ் த நேஷனல் அனிமல்? நேஷனல் அனிமல்னு நம்ம எதை சொல்றோம்? டீச்சர் லயன். எடி லயன் இல்ல டைகர். டைகரா? ஆமா மேம் டைகர். வெரி குட் ரிங்கி. அப்போ டைகரை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்ப வந்து கேக்குறாங்க? நேஷனல் அனிமல் டைகரா? இவ ரொம்ப பண்றா. போற வழியில டைகருக்கு இவள சாப்பாடா கொடுத்துட்டு போயிரும். சரி சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம். தீப்தி வா போலாம். இருடி, அது கையை வெளியில நீட்டிட்டு இருக்கு. ஒரு ஷேக்கன் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஷேக்கன்லாம் கொடுத்து பிடிச்சி உள்ள வச்சுக்கிறோம், வா போலாம். இரு இரு. ஹே தீப்தி இங்க பாரு, உன்னோட சொந்தக்காரவங்க இங்க இருக்காங்க. யார் அது? இங்க பாரு. நகைச்சுவை. ஆமா. ஐயோ. அட தீப்தி என்ன சோகத்துல யாரையும் தேடிட்டு இருக்க போல? நீயுமா? தீப்தி சும்மா சொல்லக்கூடாது, 10 பொருத்தமும் அம்சமா இருக்கு. அத பார்க்க என்ன மாதிரியா இருக்கு? இல்ல இல்ல ஒன்ன பக்கதான் அத மாதிரி இருக்குது. ஓஹோ சும்மா சொன்னேன்டி. அத பாரு, அப்படியே மனுஷங்க மாதிரியே இருக்குது. இத வச்சுதான் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றாங்களா? ஆமா ஆமா. சரி நம்ம அடுத்து பார்க்க போலாமா? ஓகே. வா தீப்தி, வரதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. மறுபடியுமா? பிங்கி இங்க பாரு, அந்த டைகருக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டாங்க. அது வெள்ளை பெயிண்ட் இல்லடி, ஒயிட் டைகர். அதாவது வெள்ளை புலியா? ஆமா ஆமா. இப்படி இல்லாம புலி இருக்குது? ஆமா ஆமா. இதுதானே நம்ம தேசிய விலங்கு. அது இது இல்லடி, நம்ம பார்த்தோம்ல அதுதான். அது ஏன் 2 புலி தானே? இது பிறக்கும் போது கொஞ்சம் வெள்ளையா பிறந்துடுச்சு. அதுக்குன்னு இது தேசிய விலங்கு இல்லன்னு எப்படி விட்டுற முடியும்? உனக்கு ஆன்சர் பண்ணலாம் என்னால முடியாதுப்பா. சரி வா, நம்ம மட்டும் தனியா இருக்கிறோம்னு நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் தேடி பாப்போம். என்ன யாரையும் காணோம்? நீ எங்க இருந்துடா வர? நான் தொலைஞ்சிட்டே நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். சரி மத்தவங்க எல்லாம் எங்க? நான் யாரையுமே பார்க்கல. என்ன எல்லாரும் தனித்தனியா வரீங்க? மத்தவங்க எல்லாம் எங்க? தெரியாது. நீங்க நிக்கிறத பார்த்து தான் நானே வந்தேன். பிங்கி நீ யாரையாச்சும் கண்டுபிடிச்சியா? இல்லடி, எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியல. அப்போ நம்ம தொலைஞ்சிட்டோமோ? அப்படி சொல்லாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயடா, அழுறேன் பாரு. ஓ மூஞ்சி க்ளோஸ் அப்ல பார்த்து தான்
ஒருத்தவங்க வராங்க பாரு, அவங்க கிட்ட போய் கேட்போம். யார் அது? என்ன அவங்க அங்க போறாங்க? சரி, நீங்க யாராச்சும் வராங்களான்னு பாருங்க. எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது. எம்மா, நடந்து நடந்து ஒரே கால் வலி. பிங்கி, யாராச்சும் வராங்களா? இல்லடி, யாரையுமே காணோம். இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான். இல்லனா ஒண்ணு பண்ணுவோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையா போய் தேடுவோம். எதுக்கு? இருக்கிற 4 பேரும் தொலைஞ்சு போறதுக்கா? சரி, ரொம்ப பேசுறல்ல, நீயே ஏதாச்சும் ஐடியா கொடு. ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் என்னையே கூப்பிடுறாங்க. நான் இல்லாம இவங்களால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஐயோ, சரி, நம்ம ஏதாச்சும் பார்த்து பண்ணி விட்டுட்டு வருவோம். கொஞ்சம் தள்ளு, ஃப்ரேம்லயே மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. ஓ மூஞ்சி இங்க யாரு பாக்குறா? ஏன் மூஞ்சி பாக்குறதுக்குனே சில பேர் இருக்கறாங்கடா. அது எங்க உனக்கு புரிய போகுது? சரி பிங்கி, இப்போ என்ன பண்றது? யாராச்சும் வராங்களான்னு நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா ஒருத்தரும் வந்த மாதிரி இல்ல. தீப்தி, அங்க பாரு, ஒரு ஆள் வராரு பாரு. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ அவர்கிட்ட இப்படி கேளு, ஏதாச்சும் ஸ்டூடண்ட்ஸ் இல்லனா டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்களான்னு. ஏது நானா? நான் போய் ஏன் கேட்கணும்? நீயே போ, இல்லனா இந்த அரை ட்ரவுசர் அனுப்பி விடு. இல்ல தீப்தி, நீயே கேளு. இவனை அனுப்புனா ஏதாச்சும் சொதப்பி விடுவான். ஓ அப்படியா? எல்லாத்துக்கும் நான் தான் போக வேண்டியதா இருக்கு. சரி சரி, பிறகு என்ன பண்றது? இப்போ கேட்க போறியா இல்லையா? அங்கிள் ஒரு நிமிஷம். சொல்லுமா. எடி கேளு. யாரு? இந்த தாத்தா கிட்டயா? ஆமாடி, இவர்கிட்ட தான். அட, இவர்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த வயசான காலத்துல அவரை பாத்துக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல எப்படி அவர் எதிரில வந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பாத்துப்பாரு? அதெல்லாம் தெரியாதுடி. இப்போதைக்கு நமக்கு கேக்குறதுக்கு கிடைச்ச ஆளு இவர்தான். ஏதாச்சும் கேட்கனா கேளு. சரி தள்ளு. தாத்தா, நாங்க 4 பேரும், அப்புறம் எங்க கூட சேர்ந்த கொஞ்சம் தருதலைகளும், அப்புறம் 2 மக்கி போன டீச்சர்ஸும் இந்த ஜூவை பாக்குறதுக்கு வந்தோம். ஆனா எங்க 4 பேரை தவிர்த்து மத்த எல்லாரும் காணாம போயிட்டாங்க. தொலைஞ்சு போன அவங்கள நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, அந்த 4 பேர் அங்கதான் இருக்காங்கன்னு. தீப்தி, நீ என்ன சொல்ற? நம்ம தான் தொலைஞ்சு போயிட்டோம். எல்லாம் ஒண்ணுதான். நம்மள கேட்டா அவங்கள காணலன்னு சொல்லுவோம், அவங்க கேட்டா நம்மள காணலன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வச்சு போய் கேட்டேன் பாரு. அங்கிள் இல்லடி தாத்தா, கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறியா? ஓகே. அங்கிள், நீங்க எங்கள மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வேற எங்கயாச்சும் பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல. அப்பவே சொன்னேன்ல, இவர் பேசுறதுக்குள்ள விடிஞ்சிரும்னு. நீ சும்மா இரு. தாத்தா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. அவர் நடந்து போறத பாரு. அநேகமா நாளைக்கு தான் இந்த ஜூவை விட்டு கிளம்புவாருன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட போய் நீ கேட்க சொல்ற? சரி, இப்போ என்ன பண்றது? அங்க பாரு, ஒரு அங்கிள் வந்துட்டு இருக்காங்க. வா, அவங்க கிட்ட போய் கேட்போம். எடி, அது அங்கிள் இல்ல, போலீஸ். போச்சு, அவங்க நம்மள அடிக்க போறாங்க. ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? அது வந்து என்ன சொல்றது? இந்த அரை ட்ரவுசர் வேற. அவனை பின்னாடி விடுங்கடி. குட் ஈவினிங் போலீஸ் ஆபீசர். ஆ சொல்லுங்க, எதுக்கு இப்ப தனியா நிக்கிறீங்க? சார், அதாவது எங்க கூட வந்த கொஞ்சம் பேர் காணாம போயிட்டாங்க. அதான் தேடிட்டு இருக்கோம் சார். என்னது, காணாம போயிட்டாங்களா? எங்க போனாங்க? அது தெரிஞ்ச நாங்க எதுக்கு சார் உங்ககிட்ட கேட்க போறோம்? என்ன சார் நீங்க இப்படி क्वेश्चन கேக்குறீங்களே? சரி, சிசிடிவில பார்க்க சொல்றேன். ரொம்ப நன்றி சார். உங்கள மாதிரி 4 பேர் இருக்கிறதுனால தான் இந்த உலகமே பாதுகாப்பா இருக்குது. யார்கிட்ட பேசுறாரு? சார், இங்க கொஞ்சம் குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க கூட மத்தவங்க வந்தவங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்கள கொஞ்சம் சிசிடிவில செக் பண்ணி சொல்லுங்க எங்க இருக்கிறாங்கன்னு. யாரெல்லாம் தொலைஞ்சு போனான்னு கொஞ்சம் சொல்லுங்க. சார், எங்க கூட வந்தது 2 டீச்சர்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் சார். 2 டீச்சர்ஸ் வேற வந்திருக்காங்களா? அப்படி இருந்துமா தொலைஞ்சு போயிருக்காங்க? பொறுப்பில்லாத அறிவில்லாத டீச்சர்ஸா இருக்கும். ஆமா சார், நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. மறுபடியும் யார்கிட்ட பேசுறாரு? சார் சொல்லுங்க. ஓ அப்படியா, சரி. அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. வாங்க, அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். அவங்கள என்ன பண்றேன்னு பாருங்க. ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் எங்க போனீங்க? நீங்களா இவங்களோட கிளாஸ் டீச்சர்? ஆமா சார். மேடம், உங்களுக்கு கொஞ்சம் அக்கறையே இல்லையா? நீங்க இப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுட்டு நீங்க தொலைஞ்சு போயிருக்கீங்க. என்னது, நாங்க தொலைஞ்சு போனோமா? ஆமா, அப்புறம் உங்களை சிசிடிவி மூலமா கண்டுபிடிச்சு உங்களை தேடி வந்திருக்கோம். இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தொலைஞ்சது நாங்க இல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் தொலைஞ்சு போனாங்க. அவங்கள விட்டுட்டு போனது மட்டும் இல்லாம என்கிட்ட பொய்யும் சொல்றீங்க. ஒரு ஸ்கூலோட டீச்சர் ஆச்சேன்னு பார்த்து விடுறேன். சார், நீங்க யாரு? மாட்டினாரு.
நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர். நீங்க எங்க போயிட்டு வரீங்க? சார், இவன் பாத்ரூம் போகணும்னு சொன்னான், அதான் போயிட்டு வந்தேன். 2 பேரும் ரொம்ப பொறுப்பா இருக்கிறீங்க. கிளாஸுக்குள்ள மட்டும் டீச்சரா இருக்கணும்னு கிடையாது, வெளியில வந்தாலும் பிள்ளைங்களை பொறுப்பா பாத்துக்கணும். இனியாச்சும் கவனமா இருங்க. ஆ சரி சரி சார். நீங்க தொலைஞ்சு போனது மட்டும் இல்லாம எங்களையே மாட்டி விடுறீங்க. உங்களை டூருக்குன்னு கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். இனிமே உங்க யாருக்குமே டூரே கிடையாது. சரி வா போலாம். ச்சே, இப்படி ஆயிடுச்சு. மக்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ இப்படி முடியும்னு நினைக்கவே இல்ல. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். தீப்தி வா.